Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 623 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா அந்த டேங்கர் கப்பல்ல அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே ஏத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் டஷிக்கு அந்த குழந்தைங்க, அப்புறம் கப்பலை ஓட்ட கொஞ்சம் பேர் மட்டும் தான் கிளம்புறாங்க. மிச்ச நேவி ஆளுகள் இங்கதான் இருக்க போறாங்களாமா. போகும்போது அந்த குழந்தைங்க நம்ம ஆளுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி பை பை சொல்லுவாங்க. உடனே நமி பார்த்துட்டு நீங்க எல்லாருமே நல்லபடியா பெரிய ஆளா வளருவீங்கன்னு சொல்லுவா. அவங்க நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பைரட்ஸா தான் மாறுவோம் பாங்க. அவ்வளவுதான் G5 ஆளுங்க தொண்டையிலேயே ஏத்திட்டு இருப்பானுங்க. ஆமா, போன எபிசோடு ஃபுல்லா நேவி ஆளுகள்லாம் ஒஸ்ட் வேஸ்ட்னு சொன்னா அவங்க பெஸ்ட்னு போயிட்டாங்க. இனி என்னத்த சொல்றது, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வீட்டுக்கு போவீங்க அப்படி இப்படின்னு ஆள் எந்த அளவுக்கு நல்லபடியா சொல்லி அனுப்பி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லபடியா அனுப்பி வைப்பாங்க. அவங்க கிளம்புன அடுத்த செகண்ட் சரி வாங்க நம்மளும் கிளம்புவோம், வெதர் இப்பதான் கொஞ்சம் நீட்டா இருக்குது, நியூ வேர்ல்டுல எல்லாம் இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயம், ஆனா கண்டிப்பா மாறிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ட்ரெஃபல்கர்லாவும் இவங்க கூட வரதை பார்த்துட்டு இவனும் நம்ம கூடவா வர போறான்னு ஜோரோ டவுட்டா கேட்பான். நம்மளும் அவனும் கூட்டணி ஆயிட்டோம் தெரியாதா உனக்கு, லூஃபி வழக்கம் போல பஞ்சாயத்து எடுத்துட்டு வந்துட்டான், இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானேங்கிற மாதிரி பேசிட்டு போவானுங்க. இங்க இந்த G5 ஆளுங்க லைனை தாண்டி போக மாட்டானுங்களாம். சோ இங்கே நின்று கத்திட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தா நாங்க கண்டிப்பா உங்களை பிடிக்காம விட மாட்டோம், என்ன இருந்தாலுமே நீங்க எல்லாருமே எங்க எனிமீஸ் தான், சோ அடுத்த டைம் ரெடியா இருங்கன்னு சொல்லுவாங்க. லூஃபி பார்த்துட்டு see you guys, உங்களை அப்புறமா மீட் பண்றேன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போவான். அதே நேரம் அந்த சாமுராயும் அவனோட பையனும் கப்பலை ஏறிட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா அசந்து போயிருவாங்க. பிராங்கி நல்லா ஜம்முன்னு போய் உட்காந்துக்கிட்டு லூஃபி நீ எப்போ ஓகேன்னு சொல்றியோ அப்ப கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடியா உட்காந்துட்டு இருப்பான். உடனே லூஃபி அந்த தீவை பார்த்துட்டு எப்படி இவங்க உள்ள வந்தாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பான். இவங்க இந்த தீவு பக்கமா வரும்போது திடீர்னு போன் கால், ஐயோ எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அதுக்கப்புறம் தான் உள்ள போய் டிராகனை மீட் பண்ணி பெரிய கலவரமாச்சுன்னு வைங்க. இது லூஃபி யோசிப்பான். சஞ்சி இருந்துகிட்டு அந்த குழந்தைகளை காப்பாத்தின விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். சாப்பர் அந்த ட்ரக்கை கண்டுபிடிச்சத பத்தி யோசிச்சு பார்ப்பான். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருமே என்னென்னலாம் சம்பவம் பண்ணாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு ஆறாவாரம் கலவரத்துக்கு நடுவுல அந்த குழந்தைகளை காப்பாத்தி எந்த ஒரு சேதாரமும் இல்லாம வந்து சேர்ந்துட்டோன்னு நிம்மதி. லூஃபி தான் கடைசியில செம்ம காண்டாயி அந்த சீசரை அடி பொழந்துட்டான்ல, இப்ப வரைக்குமே நாக்க தொங்க போட்டவன் உள்ள இழுக்க முடியல, அப்படி ஒரு காட்டி இருக்குது. ட்ரெஃபல்கர்லாக்குமே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், ஏன்னா எல்லா பஞ்சாயத்தையும் ஸ்மூத்தா இவங்க பிளான் பண்ண மாதிரியே முடிச்சிட்டாங்களே. இனி இங்க இருந்து இவங்க கிளம்புறது மட்டும்தான் பேலன்ஸ். வழக்கம் போல எல்லாம் சந்தோஷமா எப்படா லூஃபி அதை சொல்லுவான்னு அப்படியே அவனை லுக் விடுவாங்க. உடனே எந்திரிச்சு நின்று வாங்க போகலாம் அடுத்த அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவான். அவ்வளவுதான் கப்பல் எடுத்துக்கிட்டு சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. அப்படியே கட் பண்ணி அந்த டோஃப்ளமிங்கோவை காட்டுறாங்க. அவன் இன்னுமே ஏர்ல டிராவல் பண்ணி அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரியுது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே லக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குதுன்னு. என்ன இதோட அவங்க நிலைமை முடிய போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டே வருவான். அந்த டைம் திடீர்னு கடலை ஏதோ ஒண்ணு புகஞ்சுக்கிட்டு இருக்கதா பார்ப்பான். என்னதுன்னு போய் பார்த்தா அவன் ஆளுதான் அந்த பஃபல்லோ பேபி ஃபை ரெண்டு பேர்த்தோட தலையுமே தனியா கழட்டி வச்சு அனுப்பி விட்டுட்டான். இதுல கீழே ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல் வேற. என்ன ட்ரெஃபல்கர்லாம் இவங்கிட்ட பேசணும் அதுக்காண்டி அப்படி வச்சிருப்பான். அவ கதறி அழுதுகிட்டே நம்மளை ஏமாத்திட்டான், இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கொடுத்த வேலையை எங்களால முடிக்க முடியல, நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுவாங்க. அப்பதான் டோஃப்ளமிங்கோ ஒன்னு நோட் பண்ணுவான். இந்த லைஃப் யாச்சும் அவங்க டேங்கர் ஷிப்ல இருந்த ஒண்ணு அதுலயே வச்சு அனுப்பி விட்டுருக்கான். அது மட்டுமா அங்க பக்கத்துல ஒரு பக்கெட்ல டைம் பாம்பும் செட் பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டால்னு வெடிச்சிரும். அதுக்குள்ள யாராச்சும் வந்து இவங்களை காப்பாத்தினாங்கன்னா தப்பிச்சாங்க. அப்பவுமே எங்க தலை மட்டும் தானே தனியா இருக்குது. டோஃப்ளமிங்கோக்கு புரிஞ்சு போச்சு இவங்க எந்த அளவுக்கு போராடி அடி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. அதனால நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், என்னோட ஆர்டர்ஸை தானே ஃபாலோ பண்ணீங்க, ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல்ல ஓ பாஸே வந்துட்டாரா, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நம்ம லா பேசுவான். டோஃப்ளமிங்கோ இழிச்சுக்கிட்டே என்னப்பா லா உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ இங்க இருப்பேன்னு எதிர்பார்த்து வந்தேன், ஆனா இங்க இல்லையே, நோக்க அசிங்கமா இல்லையான்னு கேட்பான். நீ எதுக்குடா என்னைய தேட போற, எப்படியும் சீசரை தான் தேட போற, அவன் என்கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு போன நீட்டின உடனே ஜோக்கரே எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னை இங்க படாத பாடுபடுத்திட்டு இருக்கான்னு சொல்லி புலம்புவான். அதெல்லாம் ஓகே, பேபி ஃபை பஃபலோவோட பாடி செங்கன்னு கேட்பான். அதெல்லாம் தெரியல, இந்த மாதிரி சைல்டிஷான கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காத, நம்ம நெகோசியேஷன் பேசுவோம்னு சொல்லுவானா. அப்பவே டோஃப்ளமிங்கோக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டான்னு. உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உன்ன மாதிரி பொடி பசங்களா பெரிய ஆளுங்க மாதிரி இமிட்டேட் பண்றது உனக்கே காமெடியா இல்ல, எதுக்குடா கண்ணா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன தேவையில்லாம காண்டேத்தி கடுப்பேத்திட்டு இருக்காத, ஒழுங்கா சீசரை ஒப்படைச்சிருமானா. அவன் என்ன சொல்லுவான், கண்ணா 4 எம்பரர்ஸ்ல ஒரு ஆளுக்கு நீ ரொம்ப முக்கியமான பிசினஸ் பார்ட்னர், அதுவும் பெரிய பைரட்டான கைடோ த கிங் ஆஃப் த பீஸ்ட்னு சொல்லுவாங்க, அவனை மட்டும் என்னைக்குமே கடுப்பேத்த கூடாது, ஏத்துனா அவ்வளவுதான் எல்லாத்தையுமே சோழிய முடிச்சு விட்டுருவான். சரி இப்ப மட்டும் அவனுக்கு உன்னால ஸ்மைல ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும், அவன்லாம் நெகோசியேட் பண்ற டைப்பே கிடையாது, அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருப்பான், என்ன பண்ண போறேன்னு கேட்பான். டோஃப்ளமிங்கோக்கே லைட்டா ஜர்க் ஆகும். சொல்லப்போனா அவன் இவனை கம்ப்ளீட்டா அழிச்சிருவான். தம்பி நீ டீல் பேசுறேன்னு சொல்லி பயங்கரமா ஜோக் பண்ணிட்டு இருக்க, இப்போ சீசருக்கு எக்ஸ்சேஞ்சா உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு நான் தர்றேன்பா. அடுத்த செகண்டே அவன் சொன்னது 7 வார்லார்ட்ஸ்ல இருந்து ரிசைன் பண்ணுன்னு. அப்படியே தூக்கி வாரி போடும், ஏன்னா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி மட்டும் அவன் ரிசைன் பண்ணிட்டானா அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவனால ட்ரெஸ்ரோஸால இருக்கவே முடியாது. அதுதான் ட்ரெஃபால்கர் லாவுக்கு இப்ப தேவை. பல வருஷங்களா அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாமே அவனை விட்டு போகணும். மறுபடியும் அவன் ஒரு காமனான பைரட்டா மாறணும். அப்பதான் நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க அட்மிரல்ஸ் எல்லாம் இவனை விரட்டி விரட்டி வேட்டையாடுவானுங்க. அதை நான் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல படிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு வேற சொல்லுவான். டோஃப்ளமிங்கோக்கு இங்க வேர்த்து ஊத்தும். இப்ப இவன் ரிசைன் பண்ணிட்டான்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சுன்னா நான் உனக்கு திருப்பி கால் பண்றேன். ஆனா அப்படி மட்டும் வரலன்னு வை, அதுக்கப்புறம் நெகோசியேஷனுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அப்படியே இழுத்து மூடிட வேண்டியதான். குட் பைன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். டே லா வெயிட் பண்றான்னு எவ்வளவோ கத்துவான். ஆனா அதுக்கப்புறம் அவன் பேச மாட்டான். ஐயோ மாஸ்டர் என்ன இப்படி பண்றான்னு சொல்லி ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப டோஃப்ளமிங்கோ செம்ம காண்டாயி அவன் என்ன ரொம்பவும் வெறுப்பேத்துறான்னு சொல்லி கொல்ல வெறி ஆவான். அவ்வளவுதான். Yeah!